வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்குமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சினிமாட்டிக் எஃபெக்ட்டில் வேறு லெவலில் பர்த்டே போஸ்டர் எடிட்டிங்கோ இல்லை நேம் ஆர்ட் எடிட்டிங்கோ சிம்பிளாக எடிட் பண்ணலாம் ஒன் கிளிக்கில். அது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் சாட் ஜிபிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ராம்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ண ஃப்ராம்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதில் என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேன் வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேன்னு கரெக்டாக மேன்னா மேனு உமன்னா உமன் ஸோ இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அப்படியே அதுலேயே அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே அவுட்ஃபிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கோடு வந்துட்டு பாய்ஸு கேர்ள்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பாய்ஸுக்கு உங்களுக்கு ஏதாவது பிளாக் ஷர்ட்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஷர்ட்டு கொடுக்குறீங்களோ இல்லை என்ன பேண்ட் கொடுக்குறீங்களோ ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கான இதுவுமே ட்ரெஸ் கோடிங் இதே மாதிரி இருக்கும். இதை நீங்கள் டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஃபோட்டோ சூப்பராகவே வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே அது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தளபதினு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹாப்பி பர்த்டே யாராவது பர்த்டே விஷ் பண்ணுறீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நேம் மட்டும் உங்களோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா தளபதின்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் என்னமோ நீங்கள் உங்களோட நேம்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ரேஷியோன்னு வந்து 9:16 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 9:16 அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சைஸாக ஷோ ஆகும். ஸோ இதே உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டா சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 4:5 வந்து போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன கரெக்ஷன்லாம் கரெக்டாக வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஸ்லைட் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கிற மாதிரி ஸ்லைட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களோட ஃபேஸ் கட் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றதும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக ஒரு யூனிக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ராண்ட்டில் இருக்கிற எல்லா கரெக்ஷனும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இது வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைன் பண்ணி பார்த்து கூட ஃப்ராண்ட்டில் என்னென்ன கரெக்ஷன்றதும் பார்த்துக்கோங்க. ஸோ எகைன் சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் கோடில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து எல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.